ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அறுசுவை வாசம். இன்றைக்கி நம்ம கோதுமை ரவையில் கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கிச்சடி செய்யறதுக்காக எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்ச பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். 4 வெங்காயம் கட் பண்ணது, 4 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணது, தக்காளி, கேரட்டு, பீன்ஸ். 1 கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இது 200 கிராம் இருக்கும். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி குக்கரில் தான் நம்ம கிச்சடி செய்ய போகிறோம். குக்கர் வச்சு 6லேருந்து 7 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது பிரிஞ்சி இலை, பட்டை 2 சேர்த்துடலாம். பட்டை நல்லா செவந்த உடனே முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். கூடவே தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்ச கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுடலாம். கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பூண்டு, இஞ்சி பீசஸ், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கிச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நான் கல் உப்பு தான் போடுறேன். இது வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உப்பு போட்டு வதக்கும்போது. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காயெல்லாம் சேர்த்துடலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு கேரட்டு, பீன்ஸு, நம்ம எடுத்து வச்ச பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான க்ரீன் பீஸ் கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுடலாம். காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கட்டும். இப்போ கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துடலாம். 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது அளவு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். தண்ணி கொதித்த உடனே நம்ம ரவையை சேர்த்துட வேண்டியது தான். தண்ணி கொதிச்சிடுச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டே கிண்டணும். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரவை போட்டுக்கிட்டே கிண்டி விடணும். அவ்வளோதான். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம இப்போ குக்கர் மூடிடலாம். குக்கர் மூடி 2 விசில் வர வெந்தால் போதும். அவ்வளோதான். நம்மளோட கோதுமை ரவை கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது.
அடிலாம் எதுவுமே பிடிக்கல. அவ்வளோதான். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல டயட் ஃபுட்டாக இருக்கும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கும் இது நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம கோதுமை ரவை கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.